உலகத்தை படைத்து கொடுத்திருக்கிற முன்னோர்களை நினைத்து, நமக்கு உயிரும் உடலும் கொடுத்த முன்னோர்களை நினைத்து, நமக்காக தியாகம் செய்த முன்னோர்களை நினைத்து அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடைகிற இன்றைக்கு தர்ப்பணம் செய்து தான தர்மங்கள் செய்கிற நிகழ்வில் நம்முடைய அட்சய பாத்திரத்துடைய நிறுவன தலைவர் நெல்லை பாலு அவர்கள் முத்தீஸ்வரர் திருக்கோயிலில் மதுரை தெற்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தெப்பக்குளம் முத்தீஸ்வரர் திருக்கோயிலில் முன்னோர்களுக்கு அவருடைய தியாகத்தை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா இருவரும் தெய்வங்களுடைய ஆன்மா சாந்தி அடையவும், நமக்கு உயிரும் உடலும் கொடுத்த முன்னோர்கள் ஆன்மா சாந்தி அடையவும், இந்த நாடும் நாட்டு மக்களும் எல்லா வளங்களையும் பெற்று வளமோடு வாழ உழைத்த அந்த தியாக சீலர்கள் எல்லோருடைய ஆன்மா சாந்தி அடையவும் இங்கே நெல்லை பாலு அவர்கள் இந்த அன்னதான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இதில் நம்முடைய தெற்கு தொகுதியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அம்மா பேரவையினுடைய மாவட்ட செயலாளரும் எஸ் சரவணன் இந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்காக சட்டமன்றத்திலே பல்வேறு கேள்விகளை முன்வைத்து அதை சாதித்து காட்டிய சாதனை நாயகராக எஸ் சரவணன் அவர்கள் இந்த பகுதி மக்களுடைய நம்பிக்கை பெற்ற மக்கள் சேவகராக உழைத்து வருகிறார்கள். இன்றைக்கு உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும், 4.5 ஆண்டு கால ஆட்சியில ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்காக 525 வாக்குறுதிகளை எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற போது மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அளித்தார்கள். நிறைவேற்ற முடியாத மக்களின் ஆசையை தூண்டுகிற, மக்களிடத்திலே ஒரு பேராசையை தூண்டுகிற வகையில அந்த வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்து விட்டு இப்போது 4.5 ஆண்டு காலம் இந்த ஆட்சி நிறைவு பெறுகிற தருவாயிலும் கூட அந்த வாக்குறுதிகளை 10% கூட முழுமையாக நிறைவேற்ற முடியாமல் நிலவரம் கலவரமாக இருப்பதை விளம்பரம் மூலமாக அவர் மறைக்க முயற்சிப்பதுதான் இன்றைய முதலமைச்சருடைய பிரதான கடமையாக இருக்கிறது. இன்றைய தமிழகத்தினுடைய ஆட்சி அதிகாரத்தினுடைய நிலவரம் கலவரமாக இருக்கிறது. அதற்கு விளம்பரத்தை வைத்து உண்மை நிலவரத்தை மறைக்க பார்க்கிறார்கள். அதில் அவ்வப்போது அவர் பச்சை பொய் சொல்வதை தனது கடமையாக கொண்டிருக்கிறார். தமிழகத்தில் இன்றைக்கு நீங்கள் மதுரையை கூட எடுத்துக்கொள்ளுங்கள், 10 சட்டமன்ற தொகுதி இருக்கிறது. இந்த 4.5 ஆண்டு காலத்திலே ஏதாவது ஒரு வளர்ச்சி திட்டங்கள் அவர்கள் செய்திருக்கிறார்களா? மெட்ரோ ரயில் திட்டம் அம்மாவுடைய அரசில் அறிவிக்கப்பட்டது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதாலே அதை நிறைவேற்றுவதற்கு இந்த அரசு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை, ஆனால் அறிவித்தார்கள். அதேபோல இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புக்கு நாங்கள் முயற்சி எடுப்போம் என்று அவர்கள் அறிவித்து அது கிடப்பிலே இருக்கிறது. அதே போல அம்மாவுடைய ஆட்சியில எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கிற போது விமான நிலையத்தை ஓடுதளத்தை விரிவுபடுத்துவதற்காக நாம் அண்டர் பாஸ் திட்டத்திற்கு மத்திய அரசினுடைய அனுமதியை பெற்றோம். அது கிடப்பிலே இருக்கிறது. அதே போல மதுரை மாவட்டத்திலே பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள், எந்த வளர்ச்சி திட்டங்களும் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை நமக்கு தெரியவில்லை. இதில் என்னால் பட்டியலுக்கு நிறைய சொல்ல முடியும். 1000 கோடிக்கு பாலம், பறக்கும் பாலம் கொடுத்தார்கள் முதலமைச்சராக புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார் இருக்கிற போது. திருமங்கலத்திலிருந்து கொல்லம் வரை 4 வழி சாலை கொடுத்தார்கள். இதே இந்த திருமங்கலத்தில், இந்த தெப்பக்குளத்தில் இதை மேம்படுத்தி நீர் நிறைந்த தெப்பக்குளமாக முதலமைச்சராக எடப்பாடியார், சட்டமன்ற உறுப்பினராக எஸ் சரவணன் அவர்கள் சாதித்து காட்டினார்கள். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை, வட்டாட்சியர் அலுவலகம் வரை, கோட்டாட்சியர் அலுவலகம் வரை, மேலூர் கோட்டம், திருமங்கலம் கோட்டம், நம்முடைய கள்ளிக்குடி புதிய வட்டம், கிழக்கு தொகுதிக்கு புதிய வட்டம், திருப்பரங்குன்றத்துக்கு புதிய வட்டம், மேற்குக்கு புதிய வட்டம் என்று புதிய வட்டங்களை தொடங்கினோம். புதிய கட்டடங்களை கொடுத்தோம். இந்த வைகை பாதுகாக்கின்ற, வைகை நதியை பாதுகாக்கின்ற வகையில ஒரு தொலைநோக்கு திட்டமாக
புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் அந்த திட்டத்தை செயல்படுத்தினார்கள். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்திலே கொண்டு வந்தார்கள். 40 ஆண்டுகளுக்கு குடிநீர் பற்றாக்குறை இல்லாதவர்களுக்கு லோயர் கேம்பில் இருந்து கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்தார்கள். மதுரைக்கு 40 ஆண்டுகளுக்கு குடிநீர் பஞ்சமே இல்லாத வகையில அம்ருத் திட்டத்தின் அதை மிக மதிநுட்பத்தோடு அதை சாதித்து காட்டினார்கள். எய்ம்ஸ் மருத்துவமனை தமிழ்நாட்டிலே மதுரைக்கு கொண்டு வந்தார்கள். துணைக்கோள் நகரத்தை கொண்டு வந்தார்கள். அரசு ராஜாஜி மருத்துவமனையிலே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக இதே சரவணன் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற போதுதான் மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அண்ணன் அவர்களும் நாங்களும் அடிக்கல் நாட்டி நவீன ஆபரேஷன் தியேட்டர் இங்கே ராஜாஜி மருத்துவமனையில தெற்கு தொகுதியிலே கொடுக்கப்பட்டது. இப்படி என்னால் பட்டியலிட்டு சொல்ல முடியும். ஆனால் இன்றைக்கு என்ன அனுபவமும் வலிமையும் மற்றும் கொள்கை தெளிவுடன் பவள விழா காண்கிற 75 ஆண்டு பவள விழா காண்கின்ற திமுக பாஜகவை தடுக்கும் ஆற்றல் திமுகவுக்கு மட்டுமே உள்ளது என்று மாண்புமிகு முதலமைச்சர் நேற்று இரவு இந்த காணொலியை அவர் வெளியிடுகிறார். பங்காளி சண்டை பகையாளி சண்டைக்காக மட்டுமே திமுக இருக்கிறதா, தமிழக மக்களுடைய வளர்ச்சிக்காக திமுக பாடுபடுகிறதா என்ற கேள்விதான் இப்போது மக்கள் மத்தியிலே எழுந்தது. ஒட்டுமொத்தமாக தமிழக மக்களுடைய தமிழ்நாட்டினுடைய முதுகெலும்பை உடைத்துவிட்டு தலைகுனிய விடமாட்டேன் என்று உறுதிமொழி எடுக்க வேண்டும் என்று அவருடைய கட்சிக்கு அவர் ஆணையிடுகிறார். நாங்கள் என்ன கேட்கிறோம், எய்ம்ஸ் மருத்துவமனை எப்படி வந்தது, 11 மருத்துவக் கல்லூரி எப்படி வந்தது, அம்ருத் திட்டத்திலே இன்றைக்கு கூட்டு குடிநீர் திட்டம் எப்படி வந்தது, இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சராக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் மத்திய அரசோடு ராமன் லட்சுமணன் உறவோடு, அண்ணன் தம்பி உறவோடு, மாமன் மச்சனன் உறவோடு அவர் மதியோடு மதிநுட்பத்தோடு ஆற்றலோடு விவேகத்தோடு இந்த மக்களின் நலனை முன்னிறுத்தி இந்த தமிழ்நாட்டிற்கு பல 1000 கோடி நிதியை வளர்ச்சிக்காக பெற்றுக் கொடுத்தார். புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கிறார். இன்றைக்கு 38 பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதற்கு முன்பு 39 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இப்போது மெஜாரிட்டியோட ஆட்சி அதிகாரத்தை வைத்துக் கொண்டு அவருக்கு தேவை என்று சொன்னால் பெண்கொடை பிடிப்பதும், அவருக்கு தேவையில்லை என்று சொன்னால் அவர் கருப்பு பலூன் வெளியிடுவதும், இன்றைக்கு கேலோ விளையாட்டிற்கு பாரத பிரதமரை அழைத்து வந்தார்கள். அது எல்லோருக்கும் தெரியும். அவருடைய தந்தையார் பெயரிலே திருவுருவம் பதித்த கருணாநிதி அவர்கள் நாணயம் வெளியிடுகிற போது மத்திய அரசிலிருந்து பாதுகாப்புத்துறை அமைச்சரை அழைத்து வருகிறார்கள். அவர்களுக்கு தேவை என்று சொன்னால் வெண்குடை பிடித்து விமான நிலையத்துக்கே சென்று வரவேற்கிறார்கள். திடீரென்று அவர்கள் இங்கே ராமநாதபுரத்திலே பாம்பன் பாலத்தை ரயில்வே பாலம் தென் மாவட்ட மக்களுடைய கனவு, அதை திறப்பதற்கு வருகிற பாரத பிரதமரை வரவேற்க செல்லாமல் ஊட்டி கொடைக்கானலே சென்று அங்கே அவர் ஓய்வு எடுப்பதாக ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கு அணுவும் வலிமையும் மற்றும் கொள்கை தெளிவுடன் 75 ஆண்டுகள் பவள விழா காண்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் மத்திய அரசோடு இணைந்து அவர்களால் ஒரு பள்ளி பைசா கூட தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு பெற்றுத்தர முடியாது என்பதை அவர்களே இன்றைக்கு 4.5 ஆண்டு காலம் நிரூபித்து காட்டியிருக்கிறார். அதனால் மக்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் மத்திய அரசோடு ராமன் லட்சுமணன் உறவாக, அண்ணன் தம்பி உறவாக மிக நேர்த்தியாக மக்கள் நலனை முன்னிறுத்தி, ஏனால் பங்காளி சண்டை பகை சண்டை இது தமிழ்நாட்டு மக்களுக்கு சோறு போடாது. 100 நாள் வேலைக்கு சம்பளத்தை கூட இந்த அரசால் வாங்கி தர முடியாத ஒரு கையாலாகாத அரசு. புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் டெல்லி சென்று மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்து 2999 கோடி நம்முடைய 100 நாள் வேலை வாய்ப்புக்காக அந்த சம்பளத்தை பெற்றுக் கொடுத்தார்கள். இன்றைக்கு அதே போன்று 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்ட பணிகளுக்கு எடப்பாடியார் அவர்கள் சென்றுதான் இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற போதே தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக திட்டங்களையும் நிதிகளையும் பெற்றுத் தருகிறார். வெள்ள நிவாரணத்திற்கு கூட இவர்கள் நிதியை பெற முடிவதில்லை. ஆக வளர்ச்சிக்கான நிதியை பெற முடிவதில்லை. ஏனென்றால் பங்காளி சண்டை பகை சண்டையிலே வைத்து மக்களை ஏமாற்றுகிற
ஏனென்றால் இன்றைக்கு அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாத, நான் இளைஞர்கள் சம்பந்தப்பட்ட கல்வி கடன் ரத்து ஏன் செய்ய முடியவில்லை? ஆண்டுக்கு 10 லட்சம் பேர்களுக்கு வேலை வாய்ப்பு, தனியார் வேலை வாய்ப்புல 50 லட்சம் பேர்களுக்கு வேலை வாய்ப்பை தருவதாக சொன்னீர்களே, 5 ஆண்டுகள் முடிய போகிறது. எத்தனை லட்சம் பேர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கிறீர்கள்? அரசு வேலை வாய்ப்பு 3 லட்சம் தருகிறேன் என்று சொன்னீர்களே, எத்தனை பேர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கிறீர்கள்? ஆகவே இன்றைக்கு உங்கள் பையனுக்கு மட்டும் வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, பிறருக்கு வேலை வாய்ப்பு இல்லை, எல்லோருக்கும் நோ வேகன்சி. நீங்கள் பெற்றெடுத்த தவ புதல்வனுக்கு மட்டும் வேகன்சி, மற்றவர்களுக்கு நோ வேகன்சி. இதுதான் நிலைமை. ஆகவே இன்றைக்கு அவர்களுடைய தமிழ்நாட்டிலே ஆட்சி அதிகாரம் உண்மையான நிலவரம் கலவரமாக இருக்கிற காரணத்தால் விளம்பர மட்டுமே அவருக்கு துணையாக, இன்றைக்கு விழா நாயகனாக அவர் விழாக்களை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே நலத்திட்ட நாயகராக புரட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் முதல்வராக வர வேண்டும் என்றுதான் எழுச்சி பயணத்துல ஏறத்தாழ இன்றைக்கு 150-60 தொகுதிகளில, மதுரை 10 தொகுதிகளுக்கு மிக எழுச்சியான வரவேற்பு. இன்றைக்கு மின்சார கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, சட்டம் ஒழுங்கு சீரழிவு, போதைப் பொருள் நடமாட்டம், இது மக்கள் மிக கொதித்து போயிருக்கிறாங்க. அதிலே கனிம வள கொள்ளை, நாங்கள் ஏற்கனவே சொன்னதை போல இன்றைக்கு மதுரை மாவட்டத்திலே கனிம வளம் தொடர்ந்து சுரண்டப்படுகிறது. நான் அருள் கூர்ந்து வணங்கி கேட்டுக்கொள்கிறேன், வருகிற இளைய தலைமுறைக்கு நீர்நிலைகளை பாதுகாத்து கனிம வளங்களை பாதுகாத்து கொடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நாம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. ஆட்சியாளர்களுக்கு பெரும்பங்கு இருக்கிறது. ஆகவே ஆட்சியாளர்கள் அந்த பொறுப்பையும் கடமையும் உணர்ந்து இந்த கனிம வள கொள்ளையை போர்க்கால அடிப்படையில் தடுத்து நிறுத்த வேண்டும். அதை நாம் முழுமையாக விசாரிக்கின்ற போது ஆட்சியாளர்களே அதிலே பங்கு பெறுகிற ஒரு சூழ்நிலை இருப்பதாக தகவல்கள் நமக்கு பேரதிர்ச்சி ஏற்படுத்துகிறது. அதனாலே மாவட்ட நிர்வாகம், அரசு அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க முடியாமல் தங்கள் கைகள் கட்டப்பட்டிருப்பதாக தயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இளைய தலைமுறைக்கு நாம் இந்த இயற்கையின் கொடையை, கனிம வளத்தை, மலையை, கண்மாயை, மண்ணை, வண்டல் மண்ணை, ஆற்று மணலை, மலைகளை, கண்மாய்களை, நீர்நிலைகளை பாதுகாத்து கொடுக்க வேண்டிய அந்த தார்மீக பொறுப்பை இந்த அரசு தவறுமானால் வருங்கால முதலமைச்சர், கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தலைவர் எடப்பாடியுடைய ஆணை பெற்று நாங்கள் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்துவதற்கும் தயங்க மாட்டோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்து, தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டேன் என்று சொல்லுகிற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழகத்தின் முதுகெலும்பு உடைந்து போயிருக்கிறத, அதை சற்று கவனிப்பாரா? அதற்கு அவருக்கு நேரம் இருக்கிறதா? விழா நடத்துவதற்கு நேரம் இருக்கிறதா? மக்களை கவனிப்பதற்கு நேரம் இருக்கிறதா என்பதை அவரே தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதிமுக ஜனநாயக நாட்டிலே யார் வேண்டுமானாலும் கட்சி தொடங்கலாம், மக்களை சந்திக்கலாம், மக்களிடத்திலே அவர்கள் ஆதரவை கேட்கலாம். ஆனால் இதுவரை 75 ஆண்டுகள் திமுக, 52 ஆண்டுகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், 100 ஆண்டுகள் பாரதிய ஜனதா கட்சி, சுதந்திரம் பெற்று கெடுத்த கட்சி காங்கிரஸ் கட்சி என்று பல்வேறு தியாக வரலாறுகளோடு இந்த மக்களுக்கு சத்துணவு திட்டம் தந்தது, மடிக்கணினி தந்தது, ஆலயங்கள் தோறும் அன்னதான திட்டம் தந்தது, பெண்கள் காவல் நிலையம் தந்தது, அதே போன்று தொட்டில் குழந்தை திட்டம், பெண் சிசு கொலையை தடுக்க திட்டம் தந்தது என்று ஒரு தியாக வரலாற்றோடு தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் களத்திலே நிற்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் 75 ஆண்டுகளிலே அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற போது அவர்களால் முடிந்த திட்டங்களையும் தொண்டுகளையும் இந்த மக்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்பது மக்கள் அறிவார்கள். ஆகவேதான் நிரந்தர வாக்கு வங்கிகள் கொண்டிருக்கிற இயக்கமாக இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முதலிடத்தில் இருக்கிறது. அதைத் தொடர்ந்து திமுக, பாரதிய ஜனதா கட்சி, காங்கிரஸ் கட்சி, எல்லா கட்சிகளும் களத்திலே நிற்கிறார்கள். அவை புதிதாக வந்தவர்கள் பரீட்சையை எழுதாமல் நான் பாஸ் ஆகி விடுவேன் என்று சொல்வது அவருடைய நம்பிக்கை. அது வரவேற்கக்கூடியதாக இருக்கலாம். ஆனால் பரீட்சை எழுதட்டும், அவர் என்ன மதிப்பெண் பெறுகிறார் என்பதை பார்த்துவிட்டு பிறகு அதை குறித்து நாம் விவாதித்தால் அது சரியான விவாதமாகவும் ஆக்கப்பூர்வமான விவாதமாகவும் இருக்கும். இப்போதுதான் அவர் படித்து கொண்டிருக்கிறார். பரீட்சை எழுதி அவர் மதிப்பெண் பெற்றதற்கு பிறகு
அது குறித்து நாம் பதில் சொன்னால் அது சரி.